ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்கிறோன்னா, இதில் ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாக ஸ்ட்ரீம்டு ஃபுட்ஸ். ஸோ ஸ்ட்ரீம் பண்ண ஃபுட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு வேளை யாராவது டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான உப்பு உருண்டை எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேர் சாப்பிட்ற மாதிரியான குவான்டிட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க அரிசி வந்து நார்மல் நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கோம். நான் ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்து தண்ணியில் நல்லா சோக் பண்ணியிருக்கேன். இது அட்லீஸ்ட் 4லேருந்து ஒரு 5 ஹவர்ஸாவது நல்லா ஊறட்டும். அப்போ தான் நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது நல்லா 5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. அந்த அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், அப்போவே எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கணும். ஒரு கொத்து கறி லீஃப், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண அது கட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அது நல்ல ஒரு கட்டியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் நல்லா ஆற வைங்க. ஃபேனில் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபேனில் ஆற வைக்கிற டைமில் உங்களோட குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணால் தான் இது நம்ம போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் எடுத்துட முடியும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ இது ஆறிட்டுருக்கப்பே குக்கரை ப்ரீ ஹீட்டில் போட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி குக்கரில் வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக் இல்லைனா மார்னிங் இல்லை டின்னருக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்தியான வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், சராங்கே.